கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் வசனம் 29. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவரிடத்தில் சென்று, ஆண்டவரே, நான் இதை விரும்புகின்றேன், இதை தான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன், இது எனக்கு வேண்டுமென்று கருதுகிறேன், ஆகையால் நீர் எனக்கு இதை செய்தருளும், இப்படி செய்தருளும், அப்படி நீர் செய்வீரானால் இதோ உமக்கு இதை காணிக்கையாக நான் கொடுக்கிறேன் என்று கடவுளிடத்தில் நாம் பேசுகிறதையும், அப்படி பலரால், பல பிரசங்கிமாரால் பேச வைக்கப்படுவதையும் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். நீங்கள் கடவுளுக்கு பொருத்தனை செய்யுங்கள், நீங்கள் இவ்வளவு செய்கிறேன் என்று சொன்னால் கடவுள் உங்களை அப்படியே அதற்கு பதிலாக பல விதங்களில் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தி நம்மையும் எப்படிப்பட்டவர்களாக நாம் மாற்றிவிட்டார்கள் என்றால், ஆண்டவரிடத்தில் சென்று, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் உமக்கு காணிக்கை கொடுக்கிறேன் என்ற இடத்திற்கு கடவுளை நாம் கொண்டு வந்து விட்டோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவரும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நான் என்ன செய்யட்டும், இதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற ஜெபம் நம்முடைய நினைவிலிருந்து சென்று பல வருடங்கள் அல்லது பல காலங்கள் ஆகிறது என்பதுதான் ஒரு கசப்பான ஒரு உண்மையாக இருக்கின்றது. நம்முடைய கடவுள் நாம் கட்டளையிடுவதை செய்து கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராக நமக்காக இருக்கின்றார் என்பதான எண்ணம் நமக்கு இருப்பதினாலே, நான் தேவை வரும்பொழுதெல்லாம் கடவுளை தேடுவேன், அப்பொழுது அவர் எனக்கு இதை செய்து தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு வேத வசனமாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது என்ன? நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவராக இருக்கிறார். அவருடைய செயல்கள் நமக்கு ஆச்சரியங்களையும் பிரமிப்பையும் உண்டாக்குகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. அவருடைய ஆலோசனை, கடவுளுடைய திட்டங்கள் எந்த ஒரு மனிதனாலும் அது கிரகிக்கக்கூட முடியாத ஒன்றாக அது இருக்கின்றது. ஆகையால் தான் தாவீது இப்படி சொல்லுவார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டாக்கப்பட்டபடினாலே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவார். ஆமாம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய செயல் என்பது எந்த ஒரு மனிதனாலும் அறிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கடவுளை நாம் தேடி செல்லும் பொழுது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முற்றிலும் நம்மை கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்து விட்டு, ஆண்டவரே, உம்மை விட என் நலனில் அக்கறை உள்ளவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை, ஏனென்றால் நீர்தான் என்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்து காருண்யம் என்கிறதான ஆண்டவரே, அந்த கேடகத்தினாலே என்னை நீர் மூடி மறைத்து கொள்ளுகிறீர் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் நான் நிர்மூலமாக அதிருப்பது உம்முடைய கிருபை. ஆகையால் தகப்பனே, என்னை என்னுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, நான் விரும்புகிறபடி அல்ல, நான் எதிர்பார்க்கிறபடி அல்ல, எனக்கென்று நீர் வைத்திருக்கின்ற தீர்மானத்தின்படி என்னை நடத்தியருளும் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டும். அப்படி கடவுளுடைய பாதையில், கடவுள் காண்பிக்கிற பாதையில், கடவுள் இட்டு செல்லுகின்ற, அழைத்து செல்லுகின்ற வழியில் நாம் நடந்து செல்லும் பொழுது, ஓ அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் ஆலோசனையில்
மகத்துவமான ஆச்சரியமானவர், செயலிலே அவ்வளவு அற்புதம் நிறைந்த கடவுள் என்பதை நாம் மறந்துவிட்டு பல நேரங்களிலே நாம் கடவுளை வழி நடத்துகிறவர்களாக, ஆண்டவரை நாம் இயக்குகிறவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். ஆகையால் தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்பதில்லை, ஜெபங்கள் தாமதிக்கப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் தாமதமாகின்றது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, என் பிள்ளையின் காரியத்தை குறித்து நீர் என்னை நடத்தும். என் குடும்பத்தின் காரியத்தை குறித்து, என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, என் ஊழியத்தை குறித்து, என் தேவைகளை குறித்து ஆண்டவரே நீர் நடத்தும் என்று சொல்லுவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். கடவுள் தாமே அவ்விதமாகவே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து தம்முடைய விருப்பத்தின்படியும் சித்தத்தின்படியே வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.